கஷ்டமாக இருக்குது. விஜயகாந்த் அவரை பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளோ இருக்குது. முக்கியமாக அவருடைய அந்த நட்புக்கு இலக்கணம் விஜயகாந்த். அவரோட ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா அந்த மறக்கவே முடியாது. அவருடைய அன்புக்கு எல்லாருமே அடிமையாகிடுவாங்க. அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார். ஏன் ஊடகம் இந்த மேலேயே கோபப்படுவார். ஆனால் யாருக்கும் அவங்க மேலே கோபம் வராது. ஏன் சொன்னால் இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். சுயநலம் இருக்காது, ஒரு அன்பு இருக்கும். அவர் ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு எல்லாருக்குமே அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ நினைவுகள் இருக்கும். எனக்கு எவ்வளவோ இருக்காது. ஒரு ரெண்டு முக்கியமானது, எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது. கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணாரோ தெரியாது, எல்லாரையும் அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க, யார் வராங்க நான் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன்னு சொன்னாங்க. அது குடும்பத்தார் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா ஷோக்கான நடிகர் சங்கம் ஷோக்காக போகும்போது மலேசியாவில் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் அவங்க எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. மீடியா எல்லாமே வரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியலை. அவர் பஸ்ஸில் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இறங்கி வந்தார். இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் அடித்து விரட்டி அப்படியே பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு உட்கார வச்சு, என்ன உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களே, ஒன்றும் ஆகலையேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேப்டன் அவருக்கு பொருத்தமான பேர். 71 பால், அவ்வளோதான். பல பவுண்டரிஸ், பல சிக்ஸஸ், நூற்றுக்கணக்கான ரன்களை குவித்து மக்களை மகிழ வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த் போன்ற. வாழ்க விஜயகாந்த். நாம் மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர், கேப்டன், தேமுதிக கட்சி தலைவர், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் சரித்திரம் படைத்த சகாப்தமான அவர் கூட ஆரம்ப காலத்தில் அவர் வாய்ப்பு தேடுற காலத்துலேருந்து எனக்கு அவர் நல்ல பழக்கம். அதுக்கப்புறமா சினிமாலேயும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு இமாலய சாதனை படைத்தார். அதே மாதிரி அரசியலையும் ஒரு பெரிய லெவலுக்கு இது பண்ணார். உடல்நல குறைவு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கூட அரசியலில் பல சாதனைகளை அவனால் படைச்சிருக்க முடியும். அவரை பற்றி சுருக்கமாக ஒன்று சொல்லலாம். என்னென்னா, அடுத்தவங்களுக்கு உதவுற விதத்தில் அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அதை நான் கண்கூடாகவே பார்த்துருக்கேன். புரட்சி தலைவர் எப்படி அவருடைய ஃபோட்டோக்களை எப்போ பார்த்தாலும் திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுமோ, அந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய என்னென்ன நடந்தது, யாருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவர் இது பண்ணார் அப்படிங்கிறத எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறதுக்கு அவர் வாழ்க்கை இருந்திருக்கு. சினிமாவுக்கு வர்றவங்க எத்தனையோ விஷயங்கள்
எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவருடைய ரசிகமன்ற தொண்டர்கள், ரசிகமன்ற நண்பர்கள் யாருக்கு எல்லாத்துக்கும் எப்படி ஆறுதல் சொல்ல தெரியல. ஆனால் அந்தளவுக்கு எல்லோரும் கதறி எழுதிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய என் குடும்ப சார்பாக வாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சினிமா இருக்கிற வரைக்கும் அவருடைய பெயர் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதருங்கிற பெயர் என்னன்னைக்கு எல்லாராலையும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவருடைய இழப்புக்கு எந்த விதத்திலையும் ஈடு செய்ய முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் அவருடைய இதை நேரத்துலேருந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க பார்க்க மனசுக்கு இவ்வளோ நல்ல மனிதர் இழந்துட்டுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கும் அவர் பெயர் புகழ் நிலைச்சிருக்கும். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன். என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும். அதில் தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதில் அப்போ அவர் மேலே இருந்த அதீத பிரியத்தினால தான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வார்த்தை மாற மாட்டாருன்னு அந்த வசனத்தை நான் எழுதினதா. இப்போ புயல் அடித்து கூட பொழைச்சவன் இருக்கேன், அந்த பூவதி அடித்து பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதுனது நான் தான். இப்போ அண்ணன் நாசர் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட வந்து தவசி நீ என்ன வேணும்னு அவமானப்படுத்துகிற அப்படின்னு. இல்லை, நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துகிறேங்கிறதெல்லாம் அது உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க. அது எங்களுக்குள்ள ஒரு எல்லாம் கடந்த அன்பும் பாசப்பிணைப்பும் இருந்தது. அது நாங்கள் ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம். எங்கள் மேடையில் பேசி ரொம்ப அவரை பற்றி நீங்கள் தொடர்ந்து இங்கே இல்லை பல இடங்களில் சிலாகித்து பேசியிருக்கீங்க. சினிமாவில் அவங்க செஞ்ச சாதனைகள் பல இடங்களில் அந்த ஒரு பாட்டை குறிப்பிட்டு பாடுவீங்க. இளையராஜா வச்சு ஒரு பாட்டு அந்த சின்ன கவுண்டர் படத்தில் ஒரு பாடலை மட்டும் இறுதியாக இல்லை நீங்கள் அந்த பாட்டு வரி வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிருது. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து எழுதுனா மிகையா தெரியும். இப்போ ரொம்ப நம்ம சொல்லுங்க ரொம்ப ஓவர்ரா அப்படின்ட்டு அவருக்கு எது எழுதுனாலும் பொருந்தும். நீங்கள் ஒரு படத்தில் ஒரு பாட்டு, என் மன்னவர் நடந்து வந்த மணி உதிர்ந்தனால அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது. இப்ப அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு. அவருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆளு ஜாண்டிக்கா கம்பீரமா இருப்பார், ஒழிய உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெகுளியான மனிதன். அவரு தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாமல் உயரத்துக்கு வந்தவர். இவரு அவருடைய பண்பை ஆகச் சிறந்த குணத்தை என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காதவன் தான் ஆக சிறந்தவனா இருக்க முடியும். அப்படி அவரு அடுத்தவன் பசிக்காக சேர்ந்து கவலைப்படுவார். அப்படி நிறைய பேசுவோம். நான் ஒரு மச்சின பக்கத்து வீடு, நாங்கள் ரொம்ப அடிக்கடி சந்திப்போம். சந்திக்கும் போது சீமான் என்னை பேச விட்டு ரசிப்பது, நான் பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதில் எங்க ரொம்ப இருக்குது. யாரைதான் அவங்க தந்துருக்குறாங்க. நீங்க எப்பவுமே வாழும்போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு முழுக்க சொல்லலாம். பாரதி உயிரோடு இருக்கும்போது பைத்தியக்காரன், செத்த பின்ன மகாகவி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேப்டனுக்கு வந்து நீங்களே நானும் பாராட்ட நடத்தணும்னு இல்லை. எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலை தூரத்திலிருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்தில் வந்து நிற்கிறாங்கன்னா இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது. அவரை நீங்க தண்ணீரால உருவாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது. மக்கள் தங்கள் கண்ணீரால அவர் உடலை கழுவி அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு. அவர் மண்ணை ஆளாம போயிருக்கலாம், ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பாருங்கிறத எளிமை, நட்பு, உழைப்பு, பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும்.
இவர் ஆரம்பத்தில் எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகும் என் கூட பழகிட்டு இருந்தார். இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இவர்கிட்ட எந்த அளவு பணிவு இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். அந்த கோபத்தின் ரசிகன் நான். அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒரு வித தனிமை தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு. பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன். நல்ல நண்பருக்கு விடை கொடுத்துவிட்டு நான் செல்கிறேன். வணக்கம். விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நாங்கள் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது சரி, கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்டுக்கு எதிரில் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன் சாலி கிராமத்தில். அங்கே இருக்கும்போது சரி, ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும். நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கேட்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அப்படின்னா ஃபீலிங் விஜயகாந்த் சார் எப்போவுமே கொடுப்பாரு. அவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லை அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லார் மனசில் அவர் என்றைக்குமே இருப்பார். எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது, போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியும். இன்னைக்கு இந்த கூட்டம் இங்கே பார்க்கும்போது நான் தான் சொல்லுவேன், இந்த கூட்டம் வந்து ஒரு மாபெரும் நடிகனுக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாமல் ஒரு நல்ல மனிதர். அப்படிதான் நீங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வெளியில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாக்கா கேப்டன் தான் சொல்லுவோம். இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டனுக்கு, அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு. இங்கே விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுலேருந்து விடுற கண்ணீர். ஏன்னா அப்படிப்பட்டவர் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை வெளியில் பொதுமக்கள் இருக்கட்டும், அது இறங்கி அவங்களுக்கு பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையை ஆக்கி அந்த பிரச்சனையை தீர்க்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டார். ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்குது எனக்கு இது. நான் சினிமா மட்டும் இல்லை, அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது. அந்த ஈகோ இல்லாமல் எனக்கு வேலை முடியணும் அவ்வளோதான், அப்படி தான் அவர் இருப்பார். அவர்கிட்ட பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தைரியம் கற்றுக்கிட்டேன், உண்மை பேசுறது கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் எனக்குமே எங்கள் மனசில் இருப்பார். ரொம்ப சத்தமாக பேச முடியாத ஒரு மனநிலை, மனசு உடைஞ்சிருந்தாலும் அது சத்தமாக பேசிதான் ஆகணும். இது வந்து ஒரு ரியல் ஹீரோவோட மரணம். ரியல் ஹீரோக்கள் வந்து என்னைக்குமே மரணிக்கிறதே கிடையாது. அந்த ரியல் ஹீரோக்கள் வந்து தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ள நம்ம அவங்கள இன்னைக்கு அடக்கம் செய்ய போறோம். சீரியஸாவே விஜயகாந்த் சார் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரோஹிணி லாட்ஜில் இருக்கும்போது அவர் நிறைய செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நடிகனுக்கு என்னைக்குமே நான் வந்து ரசிகனா இருந்ததில்லை. நான் சொல்றது என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தேன். ஆனா ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகன்னா அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும், அதே நேரத்தில் ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற மாவீரங்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்ட்ட இருந்தது. அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அது நமக்கு தெரியும், இந்த அரசியலுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே. அவர் ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா, ரஜினி சார் கூட சொன்னாரு, ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாருன்னு. அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசுல நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு. குறிப்பா மீடியாக்களுக்கு நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதே விஜயகாந்த் சாரை சில யூடியூபுகள் வந்து பல முறை வந்து நம்ம அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம். ஏன் என்னை பத்தி கூட நிறைய தடவை போட்டாச்சு. தயவு செய்து அது கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அணுக வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்குள்ள சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாருடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மனப்பிரச்சனையை அவருக்கு ஏற்படுத்துச்சு. அதுதான் உடல்நலம் அவருக்கு கெட்டதுக்கான ஒரு காரணம். அதனால இந்த மீடியாக்கள் மூலமா டெஃபினட்டா அவங்களுக்கு எந்த கலைஞனா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு, இது வந்து அட்வைஸ் கிடையாது, இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்துல நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்,
ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை காசு கொடுத்துலாம் சேர்க்கவே முடியாது. இப்ப நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, ஒரு தாயா இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க. நானும் அழுதேன். உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயா மாறி அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள், அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சோகம் நமக்கு தாமதமா வந்து சேர்ந்திருக்கு. அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதா இருந்தா அந்த மனித நேயத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸா எடுத்துக்கிறேன். நன்றி.